தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சாம்சங் இப்போ இந்தியாவில் புதிதாக ஒரு M series டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு உண்டான டீசர் லீக் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் எனக்கும் கிடைச்சிருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு பாக்ஸ் வந்து தரல, மொபைல் மட்டும் தான் வந்தது. ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக இப்போ காலையில் தான் டெலிவரி ஆச்சு. வந்த உடனே உங்களுக்காக சுட இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இதோடைய ஃபிசிக்கல் ஓவரிலிருந்து எல்லா விஷயத்தையுமே சேர்த்து கேமரா சாம்பிள்ஸையும் காமிக்க போகிறேன். நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த M சீரிஸில் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள், இதோடைய விலை என்ன, எப்படி இருக்கு போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தவறாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொன்னது போலவே இதுக்கு பாக்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து எனக்கு கொடுக்கல. எனக்கு டேரெக்டாக மொபைல் மட்டும் தான் ஒரு பேக்கேஜில் வந்தது. ஸோ அந்த பேக்கேஜ்லேருந்து மொபைலை வெளியே எடுத்த உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, பின்பக்கமாக ஒரு லோகோவோட ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது. அந்த ஸ்டிக்கர் என்ன போட்டிருந்ததுன்னா, மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தது. எஸ், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்றது 100% வந்து முத்திரை கொடுத்துருக்காங்க. இதில் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது M series ஸ்மார்ட் ஃபோன், பட் டிசைன் பயங்கரமான ஒரு டிசைனாக இருக்கு. பார்க்கறதுக்கு சும்மாவே பல நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுத்துருக்காங்க. M சீரிஸில் ஒரு நல்ல பிரீமியமான டிசைன் கொடுக்கிறது இதுதான் முதல் முறை. பார்த்த உடனே எனக்கு இந்த டிசைன் பிடிச்சதுன்னு தான் சொல்லும். சொல்ல போனா இது 3D கிளாஸ்டிக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும், மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர். ஸோ இதுலேயே 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 9.3 mm அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேமராவுடைய டிசைன் அதே ரைட் சைட் கார்னர்ல கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு அந்த கேமராவுடைய ஹவுசிங் உள்ள வந்து அந்த சர்க்குலர் பேட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பில் குவாலிட்டியை பார்க்கும்போது பில் குவாலிட்டி ரொம்ப சாலிடா இருக்குங்க. இது வரைக்கும் பார்த்த மற்ற M series உடைய போனை விட இது நல்ல சாலிடான ஒரு பில் குவாலிட்டி இருக்கு. அதோட ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி தான் வந்து சொல்லும். அண்ட் பின்பக்கமா இருக்கக்கூடியது சைட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கிளாஸ் பிளஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மெட்டீரியல் தான் இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நல்ல சாலிடா இருக்கு. இந்த மொபைலுடைய பிசிக்கல் ஓவரியும் பார்த்தீங்கன்னா, வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. எஸ், இதுக்கு சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பின்பக்கமாக டிசைன்ல எல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே வந்து கிடையாது. நான் இன் டிஸ்பிளே இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, சைடில் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ண அது பழகும். மேலே நமக்கு வால்யூம் பக்க கீ கொடுத்துருக்காங்க. டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் சைடில் உங்களுக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்கு. இடது பக்கமாக நமக்கு ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம். ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து இருக்கிறதுனால நீங்கள் அதுவும் வந்து போட்டுக்கலாம். கீழ் பக்கத்தில் 3.5 mm ஜாக், டைப் C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்பவுமே நல்ல குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லையும் இந்த M31sலையும் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எஸ், உங்களுக்கு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி O நாட்ச் தான். அந்த இன்ஃபினிட்டி O நாட்சும் பார்த்தீங்கன்னா சென்டரில் சின்னதாக வந்துருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்கு, நல்லா இருக்கு. 420 nitsக்கான ஒரு பிரைட்னஸும் லெவலும் வந்து இதில் இருக்கிறதா சொல்றாங்க. பார்க்கறதுக்கு செம பிரைட்டாக இருக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போதும் நல்ல ஒரு கலர் கிளாரிட்டி இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்கு டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி வந்த M30 சீரிஸ்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதுலயும் 6000 mAh கொண்ட பேட்டரி தராங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லயே தரப்போறதா சொல்றாங்க. இதுதான் உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னு கேக்குறீங்களா, இதுக்கு முன்னாடி எதுலயுமே அவங்க ஃபாஸ்ட் சார்ஜரே தரல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 வாட் வரைக்கும் தான் வரும். பட் இதுல 25 வாட், அதுவும் பாக்ஸ்லயே தர்றது சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இந்த பர்டிகுலர் மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மாடல் எல்லாம் 190 95 தான் இருக்கும். இது ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது கொஞ்சம் இந்த ஃபார்ம் ஃபேக்டர்லாம் மாத்தி இந்த பில் குவாலிட்டி எல்லாம் கொடுத்துக்கிறதுனால மேபி இருக்கலாம். பட் கையில பிடிக்கும் போது இன் அண்ட் ஃபீல் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. இந்த மொபைல நமக்கு 1.38 வாட் per kg ஹெட்டுக்கு வந்து சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பட் நம்மளுடைய அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல Exynos உடைய 9611 அப்படின்னு சொல்லக்கூடிய 10 nanometer டெக்னாலஜியில் ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G72 அப்படின்னு சொல்லக்கூடிய GPUம் இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஸ்னாப் டிராகனுக்கு போகாம இந்த Exynosஐயே தான் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Exynos மோசம்னு சொல்ல கிடையாது, ரொம்ப நல்ல சிப் தான், நல்ல பவர்ஃபுல்லான சிப். உங்களுக்கு டே டு டே யூசேஜில் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் இருந்து ஒரு நார்மல் மாடரேட் கேமிங் எல்லாம் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து தாக்கு பிடிக்கும். அண்ட் இது அவங்களுடைய ஓன் சிப் செட் அப்படின்றதுனால அவங்க ஆப்டிமைசேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் மேபி ஒரு ஸ்னாப் டிராகன் சிப் செட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப் செட் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்திருக்கும். பட் Exynos சாம்சங் ஃபோனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு செக்யூரிட்டி வைஸாகவும் சரி மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். RAM வேரியன்ட் பார்க்கும்போது 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM 120GB மாடல். ஸோ இந்த 2 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கும் சரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே சரி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது அண்ட் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது.
சாம்சங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வர எல்லா யூஐயும் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்காம ரொம்ப ஸ்லீக்காக ஒன் யூஐ 2.1 கொடுக்குறாங்க. அது இதுலேயும் வந்திருக்கு லேட்டஸ்ட்டான ஒன் யூஐ ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. மல்டி டாஸ்கிங்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். டால்பி அட்மாஸ் உடைய சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்ல காம்பாக்டாக நல்ல பேக்டு பவர் பேக்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் மெயினான ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எங்கடான்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்ஷனில். கேமரால பின்பக்கமா நமக்கு 4 கேமராஸ் கொடுக்குறாங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கேமரா f1.8 அப்பச்சர்ல இருக்கு. இதுல EAS சப்போர்ட்டும் வந்து இருக்கு. 12 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. 123 டிகிரி வரைக்கும் உங்களால வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். மூன்றாவதாக 5 மெகாபிக்சல் கேமரா, இது டெப்த் சென்சார். நான்காவதாக இன்னொரு 5 மெகாபிக்சல் கேமரா, இது மேக்ரோ சென்சார். 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியும். முன்பக்க கேமரான்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான கேமரா f2.0 அப்பச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு செம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பின்பக்கமா இருக்கக்கூடிய கேமராவும் சரி, முன்பக்கமா இருக்கக்கூடிய கேமராவும் சரி. பட் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த கேமரால என்னென்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். பிகாஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வேற எந்த ஸ்மார்ட் போனும் கொடுக்காத அளவுல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு சிங்கிள் டேக் எடுக்க முடியும். அதாவது நீங்க சிங்கிள் டேக் கிளிக் பண்ணும்போது நீங்க அந்த 10 செகண்ட் இல்ல 5 செகண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை கண்டினியூஸா கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு 10 விதமான ஷாட்ஸ் வந்து கொடுக்கும். சோ நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து இதை எடுக்கலாமா, வீடியோ எடுக்கலாமா, இல்ல போட்டோ எடுக்கலாமா, போட்டோல ஃபில்டரோட எடுக்கலாமா, இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கலாமா, இல்ல எடுத்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணலாமா, இல்ல ஹைப்பர் லேப்ஸ் எடிட் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். சிங்கிள் டேக் போட்டுட்டீங்கன்னா ஒரே தடவை அந்த செகண்ட்ல நடக்கக்கூடிய நீங்க பர்த்டே பார்ட்டில அந்த பலூன் வெடிக்கிறதா இருக்கட்டும், கேக் கட் பண்றதா இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை நீங்க இந்த சிங்கிள் டேக் மூலமா கிளிக் பண்ணும்போது எல்லாத்தையுமே சேர்த்து அதை கிளிக் பண்ணிடும். உங்களுக்கு 10 விதமான ஆப்ஷன்ஸ் தரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்றது போல ரொம்ப நிஃப்டியான ஒரு ஃபீச்சர். பக்காவா வந்து ஒர்க் ஆகுது. நானும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரியர் ஃபேசிங், ஃப்ரண்ட் ஃபேசிங் ரெண்டுத்துலயுமே இது வந்து கொடுக்குறாங்க. அதே போல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வீடியோ எடுக்கும் போது நீங்க ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, அப்படியே செல்ஃபி வச்சு வீடியோ எடுத்துட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து நீங்க வந்து ரியர் ஃபேசிங் கேமரால திருப்ப முடியும். இது இத்தனை நாள் நிறைய ஸ்மார்ட் போன்ல நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன், யாரும் கொடுக்கல. பட் அந்த ஒரு ஆப்ஷன் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு நைட் ஹைப்பர் லேப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க நார்மல் ஹைப்பர் லேப்ஸ் இல்லாம நைட் ஹைப்பர் லேப்ஸ் மூலியமாவும் வந்து நைட்ல வீடியோஸ் எடுக்க முடியும். சூப்பர் ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்லோ மோஷன் இருக்கு, லைவ் ஃபோக்கஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க விதவிதமா உங்களுக்கு தேவையான மாதிரி நிறைய விதமான ஷார்ட்ஸ் மாத்திக்கலாம். கிளாரிட்டி அது பார்க்கறதுக்கும் வந்து நல்லா தான் இருந்தது. 4K வரைக்கும் உங்களால வந்து வீடியோ எடுக்க முடியும். ரெண்டு சைடுமே 4K வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன், வைட் ஆங்கிள் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோனில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கலர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்குது, பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இப்போ பாருங்கள், வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நான் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செல்ஃபி கேமரா எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருங்க. ஆனால் இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குல்ல, நம்ம ரியர் ஃபேசிங் கேமராலையும் எடுக்கிறோம், ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் எடுக்கிறோம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் வைடாகவும் தெரியுது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பேசிகிட்டே இருக்கும்போது நமக்கு ஃபோட்டோவும் எடுக்க முடியும். இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விதமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு M சீரிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் கேமரா, இன்டெலி கேமரா, உங்களுக்கு சிங்கிள் ஷாட்டும் வந்து சிங்கிள் டேக்கும் வந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங் அண்ட் ரியர் ஃபேசிங் கேமரா வந்து ஸ்விட்ச் பண்ணுறது வீடியோ எடுக்கும்போது அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. பஞ்ச் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி ஓ நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம்ன்றது 25 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அது பாக்ஸ்லேயே சேர்த்து கொடுக்குறது ஒரு சூப்பரான விஷயம். 6000 mAh பேட்டரியும் இருக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கருடைய குவாலிட்டியும் ஓரளவுக்கு கேட் வரைக்கும் நல்லா இருக்கு. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல, அதுவும் பர்டிகுலராக இந்த டைம்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டோடைய ஸ்மார்ட் போன் வேணும். இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போனை நல்ல அப்கிரேடட் ஸ்மார்ட் போனா ஒரு ப்ரோ வேரியன்ட் மாதிரி லான்ச் பண்ணிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் இதோட விலை அப்படின்றது என்னன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். 6GB RAM 120GB மாடல், இதுதான் பேஸ் வேரியன்ட். இதோட விலை 19,500 ரூபாய். ஸோ இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண M சீரிஸ்ல இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியான M சீரிஸ் மாடல் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கொஞ்சம்
இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைசிங் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி எங்கள் ஃபீச்சர்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ப்ரைசிங் மாதிரி தெரியுது. பட் மேபி ஒரு 1000 ரூபாய் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு 18,000 ரூபாய் இல்லை 17,500 ரூபாய் அந்த மாதிரி இருந்திருந்தா சொல்றதுக்கும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் அஃபோர்டபுள் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. பட் சாம்சங் உடைய பிராண்டிங் பிளஸ் இவங்க கொண்டு வந்த இந்த எல்லா ஃபீச்சருக்கும் சேர்த்து அவங்க அதை ஜஸ்டிஃபிகேஷன் வந்து சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸை கொடுத்து பிரைசிங் இன்க்ரீஸ் பண்றது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த ஸ்மார்ட் போனை பத்தி? இந்த ஸ்மார்ட் போனை நான் வேற எந்த ஸ்மார்ட் போன் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த கம்பேரிசன் வீடியோ நான் கொண்டு வரேன். ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட் இருந்தா நீங்க இந்த ஸ்மார்ட் போன் வாங்குவீங்களா? ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்ச்சி.